ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆனா இது வரைக்குமே ப்ராப்பரா ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணது இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனம் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. இன்னொரு ரீசன் என்னன்னா, என்னோட பயமும் கூச்ச சுபாவம் கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நான் சில வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இதுதான் ப்ராப்பரா கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இருந்தது இல்லை. ஆனா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இனி வரும் காலங்களில் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை நோக்கி பயணிப்போம். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா யாத்திரை. சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனலை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்க தான் இந்த வீடியோவே நான் ரெடி பண்றேன். அதை பத்தி தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஐடியா இருந்துச்சுங்க. அதே போல 2022 ஒரு யூடியூப் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கு அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு ஒரு சோஷியல் மீடியா செலிபிரிட்டி ஆகணும்ன்றது தான் என்னோட கனவாவே இருந்துச்சு. எந்த மாதிரினா, இந்த பாவங்கள் பரிதாபங்கள் மாதிரி சில காமெடி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நானும் அதே போல காமெடி வீடியோ ரெடி பண்ணி சேனல்ல போட்டு ஃபேமஸ் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ சாமி. ஆனா பொறமண்டையில ஒன்று போட்ட மாதிரி சில சம்பவம் தொடர்ச்சியா நடந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து சில அனுபவம் எடுத்துக்கிட்டு அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கேங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன். என்ன சம்பவம்னு நீங்க ஆர்வமா கேட்கறது எனக்கு புரியுது. அதை சொல்ற அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமும் இல்லை. அதே மாதிரி அது இந்த வீடியோல சொல்ற அளவுக்கு அவ்வளோ சின்ன விஷயமும் இல்லை. அதை நிச்சயமா இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். சில கஷ்டமான காலங்களில் எப்படியோ தடுமாறி சில நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்கள மட்டும் என்னோட காலேஜ் டேஸில் சந்திக்காமல் இருந்திருந்தேன்னா சில தப்பான விஷயங்களை ரொம்ப சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அந்த விதத்தில் எனக்கு வழிகட்டியாக இருந்த என்னுடைய நண்பர்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாகவே நம்மளோட சின்ன வயசில் நமக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசு குழந்தைங்களுக்கு தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்மளை சுற்றி என்னதான் நடந்துட்டு இருக்குன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் உள்ளபடி உண்மையை தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். அதனாலதான் ஒரு பதில் சொன்னாலும் கூட அந்த பதில்ல இருந்து நிறைய கேள்விகளும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வளர்ந்த நம்மளும் அப்படிதானே யோசிச்சு கேள்வி கேட்குறோம் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஆனா உண்மையிலே அப்படிதான் இருக்கோமா அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்றது தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா சில உண்மையான யதார்த்தங்களை ஏத்துக்கிறதுல நமக்கு நிறையவே நெருடல் இருக்கு. பேசிட்டு இருக்க என்னையும் சேர்த்து தாங்க சொல்றேன். சில உண்மைகளை ஏத்துக்கிற நெருடல் எனக்கும் இருக்க தான் செய்யுது. நமக்கு இந்த மாதிரியான மனநிலை வர்றதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா நம்ம சமூகத்துல நமக்கு டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம மனசுல அது விதைக்கப்படுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த விதத்திலையும் தெளிவடைஞ்சு கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு தரப்பின மக்கள் விரும்புறாங்க. அதுக்காக தான் சாதி மதம் தவறான புரோபகேண்டா பரப்பும் சினிமா, நச்சு கருத்துக்களை கொண்ட விளம்பரம், பிரச்சனையை திசை திருப்ப பயன்படும் விளையாட்டு போட்டி, ஒரு சாராருக்கு மட்டும் வேலை செய்யக்கூடிய நியூஸ் சேனல், சமூகத்தை பத்தி சொல்லி தராத கல்வி முறை, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்ற ஒரு கருத்து, வெட்டி தலைப்புல பட்டிமன்ற பேச்சுன்னு இங்க நிறைய கருத்துக்கள் நமக்கே தெரியாம நம்ம மனசுல விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, மணிப்பூர் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கண் துடைப்புக்கு அதை பத்தி 4 வார்த்தை பேசிட்டு இஸ்ரோ சந்திராயனை விண்வெளிக்கு அனுப்பியதை பத்தி பிரதமர் மோடி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை தான் எல்லா டிவி நியூஸ் சேனல்ஸும் போட்டு மணிப்பூர் பிரச்சனையை கொஞ்சம் மறைச்சாங்க. மக்கள் போராட்டம் நாட்டில் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கும்போது ஐபிஎல் மேட்சை ஸ்டார்ட் பண்ணி இளைஞர்களை ஐபிஎல் அடிமைகளாக்கி வச்சிருக்கிறது, நாட்டில் பெருமளவு கார்பரேட் கொள்ளை நடக்கும்போது நம்மளோட வளங்களெல்லாம் திருடுறது முஸ்லிம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இங்க இனக்கலவரத்தை ஏற்படுத்துறதுன்ட்டு இங்க நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல மக்களோட உண்மையான பிரச்சனை மறைக்கப்பட்டு அப்பாவி மக்களுக்கு எது உண்மைன்னு காட்டப்படுதோ அதை தான் தன்னோட குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த விஷயத்தை கேட்டு வளரக்கூடிய நம்மளும் அந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சிடுறோம். அதுல சில விதிவிலக்கு இருந்தாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எது சரியானது, எது தவறானது, எது முக்கியமானது, எது நமக்கு முக்கியம் இல்லாததுன்னு சொல்லுதோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ரொம்பவே தீவிரமா நம்ப ஆரம்பிச்சிடுறோம். இது நாளடைவுல சமூகத்துல மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது. இதுக்கு மக்கள் முட்டாளா இருக்காங்கன்றது அர்த்தம் இல்லை. அவங்களோட பிரச்சனை திசை திருப்பப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. இது இந்த கட்டமைப்பையும் சுரண்டல் முறையும் பாதுகாக்கிற அரசோட பிரச்சனை. அரசு எப்பவுமே ஒரு வர்க்கத்துக்காக மட்டும்தான் வேலை செய்யும். அதுதான் ஆளும் வர்க்கம். அது எப்பவுமே உழைக்கும் மக்களை அடக்கி ஒடுக்கி ஆளும் வர்க்கத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாதுகாக்கிறது தான் அரசோட முக்கியமான வேலையாவே இருக்கும். சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க தானே கேக்குறீங்க? சொல்றேன். சில பேர் ஒரு பர்சன் நல்லவனை வளர்றதும் கெட்டவனை வளர்றதும் முழுக்க அவங்களோட பேரண்ட்ஸ் கையில மட்டும்தான் இருக்கு, இல்ல அவங்க வளரக்கூடிய ஏரியால மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் சில
சில ரீசன்ஸும் அவங்க சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்க கொலை செஞ்சாலோ, கஞ்சா அடிச்சுட்டு ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்தாலோ, மற்றவங்களை ஏமாத்தி திருடி பிழைச்சாலோ, மற்றவங்களை கீழானவங்கன்னு நினைச்சாலோ அதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட வளர்ப்பு சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பையனுக்கு எப்படி சரியா எஜுகேஷன் போய் சேராம இருக்கு, அவனுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வரக்கூடிய சுற்றுச்சூழலை யார் உருவாக்கி வச்சிருக்கா, அவனோட ஃபேமிலி எப்படி பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில இருக்கு, அவன் கைக்கு எப்படி ஈஸியா போதைப் பொருட்கள் கிடைக்குது, அதுக்கு காரணமா இருக்கவங்க யாரு, அவன் எப்படி டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ தவறான விஷயங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான், அதுக்கெல்லாம் யார் காரணமா இருக்கா, அவன் வளரக்கூடிய ஏரியாவில் தவறான விஷயங்கள் நடக்க எது காரணமா இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு யார் காரணம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும். அதனால தான் அவங்க எல்லாத்துக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் தான் இல்ல ஏரியா தான் காரணம்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு புக்கை பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். அரசியல் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு சின்ன புத்தகம் இருக்கு. அது 30 பேஜ் தான் வரும். படிக்க முடியாதுன்னு கவலைப்படாதீங்க. ரொம்ப எளிமையான மொழியில நமக்கு புரியுற மாதிரி தெளிவாவே சொல்லியிருப்பாங்க. நம்ம சமூகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, அரசோட வேலை என்ன, நமக்கு அவேர்னஸ் வராம இருக்க என்ன மாதிரியான ப்ரொபகேண்டா எல்லாம் செய்யப்படுது, நம்ம இந்த பிரச்சனையில இருந்து மீளறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், இடதுசாரினா என்ன வலதுசாரினா என்ன அப்படின்ற ரொம்ப பேசிக்கான விஷயங்களை இந்த புத்தகத்துல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். யூடியூப்பை பார்த்து கத்துக்கிறத விட நீங்க உங்க தனிப்பட்ட முறையில் அந்த புத்தகத்தை பார்த்து படிச்சு சமூகத்தோட இணைச்சு பார்க்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். கண்டிப்பா வாங்கி படிங்க. நம்ம சில உண்மையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற நிலைமை ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மோசமான நிலைமையும் கூட. சாதிய முறை நம்ம சமூகத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப தற்காலத்துல அது எப்படி இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு எப்படி வந்துச்சு, நம்ம உறவு முறைகள் எல்லாம் சமூக மாற்றத்துக்கு ஏற்றபடி காலங்காலமா எப்படி வடிவமைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, நவீன உலகமா மாறினதுக்கு அப்புறம் எல்லா வளங்களும் எல்லா மக்களுக்கும் போய் சேராம இருக்கிறது எப்படி, இந்த முதலாளித்துவ சமூகத்துல பணம் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு மாறியதுக்கு அப்புறம் நம்ம உறவு முறைகள் எல்லாம் எப்படி அறுத்தெறியப்படுது, அரசு எப்பவும் ஏன் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உழைக்கும் மக்களோட நிலத்தை புடுங்கி தருது, இதுல ஒரு தனிநபர் அல்லது ஒரு குடும்பம் எப்படி சிலந்தி வழியில சிக்கிக்கிட்ட பட்டாம்பூச்சி போல தன்னோட அன்றாட வாழ்க்கையை நடத்த போராடிக்கிட்டு இருக்காங்க, இதுல அவங்களோட நம்பிக்கையான உறவு எல்லாம் எப்படி சிதைவடைந்து வருது, எப்படி அவங்களுக்கு வேற வழியே இல்லாம சில தவறான முடிவுகளை எடுக்க தள்ளப்படுறாங்க. இது பெருமளவு நாடு முழுக்க நடக்கும் பொழுது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா படர்ந்து விரிந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இந்த சமூகத்துல உழைக்கும் மக்களான நம்மளோட வாழ்க்கை எல்லாமே ஒரு ஊசலாட்டத்துல தான் இருக்கு. ஒரு குடும்பத்துல சம்பாதிக்கிற நபர் இறந்து போனா அந்த குடும்பம் கஷ்டத்துல இருந்து மீண்டு வர பல வருடங்கள் ஆகலாம் அல்லது ஆகாம கூட போகலாம். இந்த நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நிலையில தான் நமக்கு வேற வழியே இல்லாம சில தவறான முடிவுகள் எடுக்கிற நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்போ இந்த சமூக நிலைமைகள் உருவாக காரணமா இருந்தவங்களும் இந்த சமூக நிலைமைகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்களும் தான் முதல் குற்றவாளியே. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். திருட ஒழிக்கணும்னா சட்டம் போட்டு தண்டனை கொடுத்தா மட்டும் பத்தாது. திருடுவதற்கான எந்த ஒரு அவசியமும் இல்லாத நிலைக்கு எல்லா வளங்களும் எல்லா மக்களுக்கும் போய் சேருற மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் சிஸ்டத்தை உருவாக்கி மக்களோட வாழ்வு நிலையை உயர்த்தினா மட்டும்தான் நம்மளால திருட்ட ஒழிக்க முடியும். அதிகபட்சமான வளங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களிடம் மட்டும் குவிஞ்சிருக்கும் போது எல்லாத்தையும் இழந்தவங்க அதை மீட்டு எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. வீடியோ முடிய போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இவ்வளவு விஷயங்களை எதுக்கு மூச்சு வாங்க பேசினா நமக்கு காலங்காலமா பல விஷயங்கள் மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. உழைக்கிறவங்க கையில உசுர தவிர ஒண்ணுமே இல்லை. இந்த நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துல மக்கள் அவங்க இழந்த வளங்களையும் உரிமைகளையும் மீட்டு எடுக்கிறதுக்காக போராடும் போது அரசு போராடும் மக்களை அடக்கி ஒடுக்க நினைக்குது. இதே மாதிரி எந்த ஒரு மக்கள் போராட்டமும் இங்க இருக்க சிஸ்டத்தை உடைச்சிடக்கூடாது என்பதற்காக மக்களை திசை திருப்பவும் போராட்டங்களை மழுங்கடிக்கவும் மதவாத கருத்து, சாதி கருத்து, இன கருத்துன்னு சொல்லி நம்ம மனசுல விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம பார்க்குற சினிமா, படிக்கிற நியூஸ் பேப்பர், கேட்குற ரேடியோ, ஏன் நம்ம கல்வி நிறுவனத்துல கூட குழந்தைங்களோட மனசுல பிற்போக்கான மதவெறி கருத்து விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதனால நம்மளோட உண்மையான பிரச்சனை என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமலேயே நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா எப்பவுமே இந்த நிலைமை இப்படியே இருக்காது. இது உச்சக்கட்ட நிலையில இது உடையிற நிலைமையும் வரும். அதை நோக்கி நம்ம சமூகத்தையும் கொண்டு போக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. இந்த வகையில இந்த யூடியூப் சேனலையும் சமூகத்துல நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் சினிமாவை பற்றின கண்ணோட்டங்களையும் சொல்றதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஏதாச்சும் கருத்துகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.